வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாளைக்கு காலையிலையும் நாளைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் இப்ப நான் சொல்ற மாதிரி 8 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசியமான நாளை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நாள் நமக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வாய்ப்பு. இது என்ன நாள்ங்கிறத பத்தியும் இந்த நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் என்னங்கிறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் அதாவது நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். சரி, இப்போ நாளைக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்ன நாள் அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒவ்வொரு மாசத்திலையும் தேதியிலையும் மாசத்திலையும் ஒரே நம்பர் வரும்போது அத மேஜிக் டே, தேவதை நாள் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் ஒவ்வொரு மாசமும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான நாட்கள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி வரக்கூடிய போர்ட்டலுக்கான பதிவு தான் இது. அப்ப ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதிக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கு. ஒவ்வொரு மாசமும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஓபன் ஆகக்கூடிய போர்ட்டல் அந்த நாள் மட்டும் ஓபன் ஆயிருக்காது. அந்த நாளுக்கு முன்னாடியே நமக்கு ஓபன் ஆகும். அந்த நாளுக்கு பின்னாடி தான் அது க்ளோஸ் ஆகும். அந்த வகையில இந்த வருஷத்துக்கான 888ங்கிற போர்ட்டல் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இதுல இந்த போர்ட்டல் நாளையில இருந்து ஆரம்பிச்சு, அதாவது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாட்கள்னே சொல்லலாம். அதுலயும் இந்த போர்ட்டலோட எனர்ஜி பீக்ல இருக்கக்கூடிய நாள் தான் ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி. இப்போ இந்த 88ங்கிற போர்ட்டலை லயன்ஸ் கேட் போர்ட்டல்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு மாசமும் ஓபன் ஆகக்கூடிய போர்ட்டலுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒவ்வொரு மாசமும் ஓபன் ஆகக்கூடிய போர்ட்டல் ஒவ்வொரு எனர்ஜியில இருக்கும். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி வரக்கூடிய போர்ட்டல் லயனோட எனர்ஜியோட நமக்கு ஆரம்பமாகுது. சரி, இத்தனை மாசமா இந்த போர்ட்டல் ஓபன் ஆகக்கூடிய க்ளோஸ் ஆகக்கூடிய டேட்டை மட்டும் சொல்லாம இந்த மாசம் மட்டும் ஸ்பெஷலா சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒவ்வொரு மாசமும் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி 7வது மாசம், 6ஆம் தேதி 6வது மாசம், இப்படிதான் நமக்கு வரும். ஆனா இப்ப நமக்கு 2024வது வருஷமா இருக்கறனால இதோட கூட்டுத்தொகையும் 8ன்னு வருது. அந்த வகையில தேதியிலையும் 8, மாசத்திலையும் 8, வருஷத்திலையும் 8, 888ங்கிற ஃப்ரீக்வன்சில இந்த போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். திரும்பி இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு வரணும்னா நாம இன்னும் ஒரு 9 வருஷம் காத்திருக்கணும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்விய முன்வைக்கிறேன். இதுவரைக்கும் யாராவது இந்த மாதிரி போர்ட்டலை பத்தியும் போர்ட்டல் ஓபன் ஆகக்கூடிய க்ளோஸ் ஆகக்கூடிய டேட்டை பத்தியும் உங்களுக்கு சொல்லிருக்காங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இருந்தா நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்ல. ஆனா நாளையில இருந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் நல்லா தெரியும். இப்போ நாளைய நாள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் பூர்த்தி ஆகிறதுக்கு, நம்ம ஆசைகள் நிறைவேறதுக்கு இந்த நாளை நாம எப்படி பயன்படுத்திக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் சொல்ல போற பரிகாரத்தை எந்தெந்த வேண்டுதல்களுக்காக செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எல்லா வேண்டுதல்களுக்காகவும் நீங்க செய்யலாம். எந்த ஒரு வேண்டுதல் உடனடியா நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நீங்க உங்களுக்காகவும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும், ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, திருமணம் நடக்கிறதுக்காக செய்யலாம், பண கஷ்டம் தீர்றதுக்கு, கடன் பிரச்சனை குறையறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வீண் விரய செலவுகள் குறையறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, இப்படி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் எனக்கு அந்த மொபைல் போன் வேணும், அந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த பைக் வாங்கணும், இப்படிப்பட்ட ஆசைகள் கூட இருக்கும். இந்த மாதிரியான ஆசைகள் நிறைவேறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே சொல்ற மாதிரி பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா 8 பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். கண்டிப்பா 8ங்கிற எண்ணிக்கையில பிரியாணி இலை இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர் இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை ஜூலை மாசம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். தொடர்ந்து ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். மொத்தமா 12 நாட்கள் வருது. இந்த 12 நாட்களும் கட்டாயமா தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யணும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க அப்படின்னா, எந்த நாள்ல இருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அந்த நாள்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை, ஒரே ஒரு வேண்டுதலை மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. இப்ப நாளைக்கு காலையில எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி நைட்டு மட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே டைமா மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கிறீங்களோ காலை நேரத்துல அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி நைட்டு மட்டும் தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம செஞ்சிருங்க. இப்போ நாளைக்கு காலையில அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி 8 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. உதாரணத்துக்கு, என் மனதிற்கு பிடித்தவருடன் திருமணம் நடந்து விட்டது, அப்படி இல்லனா நான் நினைத்த வேலை, நான் நினைத்த சம்பளத்தில் எனக்கு கிடைத்து விட்டது, நானும் என்னுடைய கணவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க யாருக்கு நோய்கள் தீரணுமோ அவங்க பேரை எழுதி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதே மாதிரி பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி, யாருக்கு இதெல்லாம் இருக்கோ அவங்க பேரை எழுதி பணவரவு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி உங்க மனசுக்கு தோன்ற மாதிரி 8 முறை காலையில எழுதுங்க. இதையே நைட்டுக்கும் தொடர்ந்து 8 முறை எழுதுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நீங்க வெளியூருக்கு போனா கூட ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு போய் இதே மாதிரி எழுதி உங்க பேக்ல வச்சுக்கோங்க. இப்போ ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நீங்க இந்த மாதிரி எழுத வேண்டியதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 8 பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. இந்த 8 பிரியாணி இலையிலையும் உங்க வேண்டுதலை ஒரே வார்த்தையில எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு பணம், வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி அந்த பேப்பர்ல என்ன வேண்டுதல் எழுதியிருந்தீங்களோ அதே வேண்டுதலை இந்த 8 பிரியாணி இலையிலையும் ஒரே வார்த்தையில எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த 8 பிரியாணி இலையையும் நீங்க எரிச்சிருங்க. 8 பிரியாணி இலையோட சேர்த்து
நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர், அதாவது காலையில 8 முறை நைட்டுக்கு 8 முறைன்னு சொல்லி 12 நாட்கள் தொடர்ந்து எழுதியிருப்பீங்க. அந்த பேப்பரையும் இது கூட சேர்த்து எரிச்சுக்கோங்க. இப்படி எரியும் போது அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி சந்தோஷமா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு மனசார நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கிற பரிகாரம் தான் இது. நிறைவேறாத வேண்டுதல் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயமா இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நாள் நமக்கு திரும்பி வர்றதுக்கு இன்னொரு 9 வருஷம் நாம காத்திருக்கணும். அதனால நாளையில இருந்தே இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டையும் மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.